ஹலோ குரூப். பள்ளிக்கரணா, சென்னை, ஏலகிரி, பெங்களூரு, கால்கரி குரூப்பு, மான்ட்ரியால் குரூப், எல்லா குரூப்புக்கும் இதை அனுப்புகிறேன்ப்பா. ஃபுல் ஸ்டடி எனக்கு இது செகண்ட் ஹோம்ஒர்க் காட்டி ஆயிடுச்சு. நான் கிளாஸ் நடத்துகிறச்ச மெனி மந்த்ஸ் நான் நடத்தினேன். இப்போ திருப்பி ரீகால் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் எனிவே நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் யாராவது டேப் பண்ண சொல்லலாம். ஸ்பெஷல் சப்ஜெக்ட் எடுத்தேன்னா, ஏன்னா கிளாஸில் எல்லோரும் நீங்கள் கேள்வி கேட்குறச்ச கொடுக்குற ஆன்சர் வேறு. இப்போ தனியாக நான் வந்து கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனிவே இப்போ டாபர்நாக்கிள் மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை படிக்கிறோம் இந்த பாட்டில். அதுக்கப்புறம் தாவீதின் கூடாரம். இந்த ஆசாரிப்பு கூடாரம் எதுக்காக அப்படின்னா, முக்கியமாக யாத்ராகம் எக்ஸோடஸு 25:8 இருக்கு. நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண, நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண. என்னைக்கு ஆதியா 3:15 பாவம் பண்ணி தேவனை விட்டு மகிமையை விட்டு பிரிஞ்சாங்களோ, தேவனோட ஏக்கமும் நோக்கமும் திட்டமும் எனக்கு என் பிள்ளைகளை திருப்பி என்கிட்ட கொண்டு வரணும். நான் உருவாக்கின பரலோகத்தில், முன்ன பரலோகம்தான் ஏதேன் தோட்டம் ஆட்டி இருந்தது. சாவு கிடையாது, ஒன்று கிடையாது, பாவம் கிடையாது. இப்போ பாவம் பண்ணனால சாத்தான் வந்து வஞ்சிக்கப்படுத்தி பாவத்துக்குள்ளே கொண்டு போனனால நம்மளுக்கு இதனோட பெரிய சீரியஸ்னஸ், இதனோட ஆபத்து, இதனோட விளைவு, இதனோட முடிவு என்ன நம்ம உணராதனால தான் நம்ம பாவத்துக்கு அடிமையாகிறோம். இதை உணர உணர ரொம்ப உணர்ச்சி உள்ளவங்களாக மாறுவோம். பாவம் பண்ணுறதுக்கு நம்ம ஆவி ஒத்து கொடுக்காது. ஏன்னா மண்ணுக்காக மாணிக்கத்தை இழக்க மாட்டேன். அந்த முடிவு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எடுக்க வேண்டிய முடிவு. பொறுத்து போகிற முடிவு, தாங்குகிற முடிவு, அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டிய முடிவு. எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் வாயை மூடிட்டு தாங்கிட்டு இருக்க வேண்டியது. ஆனால் என்ன சொல்லியிருக்கு ரெவலேஷனு, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:11, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உள்ளதை பற்றிக்கொள். உனக்கு கிரீடம் கொடுத்துருக்கேன், முத்திரை கொடுத்துருக்கேன், பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாமல் பார்த்துக்கன்னு சொல்லியிருக்கேன். முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவன் தான் நித்திய ஜீவனை அடைவான். ஏன்னா ஆதாம் தப்பு பண்ணி ஜீவ விருட்சத்துக்கு போக முடியாமல் வழியாக தேவதூதரால் அடைக்கப்பட்டாச்சு. 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து வந்து ஆதாம் கீழ்ப்படியவே இல்லை, பண்படுத்தவும் காக்கவும் சொன்னார், செய்யலை. வஞ்சிக்கப்பட்டா ஏவாள், அவளால் அவனும் வஞ்சிக்கப்பட்டான், பாவம் வந்துருச்சு. இவன் கீழ்ப்படிஞ்சிருந்தானா தலைமை தத்துவம் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பழத்தை அவளையும் சாப்பிட விட்டுருக்க மாட்டான், தானும் சாப்பிட்ருக்க மாட்டான், பாம்போட பேசவே விட்டுருக்க மாட்டான். எனிவே இது நம்ம அதை பற்றி இப்போ படிக்கலை, எல்லாம் நடந்து போன விஷயம். இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் கடமை என்ன, சத்தியம் என்ன, தேவ நீதி என்ன, எதுக்காக இவ்வளோ நடக்குது, ஏன் இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏன் நன்மையாக செய்கிறதுக்கும் நீதிமான வாழ்கிறதுக்கும் ஏன் கஷ்டப்படுறோம், பாவியாக வாழ்கிறது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும்ப்பா. உணர்ந்து ஆனால் அதுக்குரிய நீங்கள் ஐயோ அப்போ நான் தாங்கிக்கிட்டே அடிமையாட்டியே கேவலப்பட்டுக்கிட்டே அசிங்கப்பட்டுக்கிட்டே துன்பப்பட்டுக்கிட்டே அழுதுகிட்டே இருப்போம் கிடையாது.
அங்கே தான் தேவ வல்லமை, விசுவாசத்தினால் தேவ மகிமை காண்பாயின்னு. சிலது நம்ம சாய்ஸில் இருக்கும். அப்படியே அடிமை பழப்பில் இருப்போம். அப்படியே உண்மையை கூட வாயை திறந்து பேச தைரியம் இல்லாமல் இருப்போம். ஸ்லேவரி அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்டுக்குள்ளே இருக்கிறது. தேவன் ஸ்லேவாக வந்தார். நல்லா கவனிங்க. அடிமையின் ரூபம் எடுத்து அரசனானவர் வலது பார்சத்தின் அடிமையின் ரூபம் எடுத்து பூமிக்கு வந்தார். ஆனால் அவர் அடிமை அல்ல. அடிமைக்குரியதை தாழ்ந்து போய் பாவிகளோட உட்கார்ந்துருந்தார். பாவிகளுக்காக சுகப்படுத்தினார், ஞானத்தை பேசினார்.